ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. உங்க ஃபேமிலிக்கும் ஹாப்பி தீபாவளிங்க. இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் இப்ப வெளியே வந்திருக்குங்க. அது யார் யாரு என்னென்ன அப்படிங்கறது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 9 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. சில பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வராதுக்கு காரணம் என்ன, அதாங்க இந்த பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு மாத்துவாங்கல்ல, அதனால வந்து நாமினேஷன் லிஸ்ட் வராம இருப்பாங்கல்ல, அது யார் யாரு அப்படிங்கறது இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்கறதா, உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த வாரம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து 9 பேர் வந்திருக்காங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, போன வாரம் வந்து டீலக்ஸ் ரூம்ல இருந்தாங்களே, அதுல 7 பேர் இருந்தாங்க தெரியுமா, அதுல 5 பேர் வந்திருக்காங்க, மீதி 4 பேர். அந்த 5 பேர் ஃபர்ஸ்ட் யார் யாருன்னு பாத்துருமா? கானா வினோத், வியானா, சுபிக்ஷா, ரம்யா ஜோ, ஆதிரே. இந்த 5 பேரும் போன வாரம் டீலக்ஸ் ரூம்ல இருந்தாங்களே, அவங்க இப்ப வந்து இது நாமினேஷன் லிஸ்டுக்கு வந்திருக்காங்க. அது இல்லாம இன்னும் 4 பேர் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷார், அரோரா, கலையரசன், பிரவீன்ராஜ். துஷார், அரோரா, கலையரசன், பிரவீன்ராஜ், இந்த 4 பேர் மொத்தம் வந்து 9 பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தம் 17 பேர். 9 பேர் நாமினேஷன் லிஸ்ட் வந்தா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேர் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 காரணத்துக்காக. ஒண்ணு வந்து கமருதீன் போன வாரம் வந்து மாஸ்க் டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க்ல வந்து வின் பண்ணதுனால இந்த வாரத்துக்காக நாமினேஷன் ஃப்ரீ வந்து பெற்றிருக்காங்க. தல டாஸ்க்குக்கும் கண்டஸ்டன்ஸா வந்து பெறலாம், அதுல வந்து அவங்க தோத்துட்டாங்க. அதனால இந்த வாரம் வந்து நாமினேஷன் ஃப்ரீல வந்து கமருதீன் வந்துருவாப்ல. அதுக்கப்புறம் வந்து கெமி, விக்கல்ஸ் விக்ரம் இருக்காங்களா, இவங்க இந்த வாரம் வந்து டீலக்ஸ் ரூம் போனதுனால அதுல ஒரு 50% இருக்குல்ல, அதுல வந்து கெமியும் விக்ரமும் வந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்வதியும் வாட்டர்மெலனும் வந்து டீலக்ஸ் ரூம்ல இருக்கனால அவங்க 2 பேரும் வந்திருக்க மாட்டாங்க. இது இல்லாம அன்பு கேங்ல இருந்து வந்து சபரி, கனி, எஃப்ஜே, இவங்க 3 பேர். மொத்தம் 9 பேர் நாமினேஷன். 8 பேர்ல வந்து நாமினேஷன் வராது. இது இல்லாம இந்த வாரம் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு வந்து ஸ்வாப் பண்ணி போனது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா விக்கல்ஸ் விக்ரமும் கெமி தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இந்த வாரம் வந்து யார் வந்து ரொம்ப வீக்கா விளாண்டு வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரை வந்து துஷார் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அரோரா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கலையரசன் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க 3 பேர் வந்து நாமினேஷன்ல ரொம்ப வந்து ஓட்டு கம்மியா வாங்கி வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதோட ரம்யா ஜோவும் இப்படியே இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வெளியில சப்போர்ட் பண்ற சில பேர் கூட வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரம்யா ஜோவும் போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க யாரு இந்த லிஸ்ட்ல வந்து வெளியே போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு, அவங்க வெளியே போட்டு உள்ளுக்கு இருந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். இப்போதைக்கு மட்டும் விடைபெறுது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.